மதுப்பழக்கம் மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்திய பாட்டில் ராதா படக்குழுவினருக்கு தமிழ்நாடு மது போதை மறுவாழ்வு மையங்கள் பாராட்டு விழா நடத்தி கௌரவப்படுத்தி இருக்கின்றன. அண்மையில் வெளியான பாட்டில் ராதா திரைப்படம் அனைத்து தரப்பினரிடம் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இந்நிலையில் பாட்டில் ராதா படக்குழுவினருக்கு தமிழ்நாடு மது மற்றும் போதை மறுவாழ்வு மையங்கள் சங்கத்தின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு அந்த அமைப்பின் தலைவர் சீமான் தமிழ்வேந்தன் தலைமை தாங்கினார். விழாவில் பாட்டில் ராதா திரைப்படத்தின் இயக்குனரும் எழுத்தாளருமான தினகரன் சிவலிங்கம், கலை இயக்குனர் ராஜா, ஒளிப்பதிவாளர் ரூபேஷ் ஷாஜி மற்றும் துணை நடிகர்கள் அன்பரசி, அனிஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐங்கரன் ஆராய்ச்சி மைய நிறுவனர் MS ஐயங்கரன், தமிழ்நாடு மது போதை மறு வாழ்வு மையங்களின் தலைவர் சீமான் தமிழ்வேந்தன், மாநில செயலாளர் ஃபீனிக்ஸ் பாரி, மாநில பொருளாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு படக்குழுவினருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். எத்தனை படம் நம்ம பண்ணாலுமே பாட்டில் ராதா மாதிரி ஒரு படம் இது மாதிரியான ஒரு வாழ்க்கைய நிச்சயமா என்னால திரும்ப பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு எப்பயுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். முதல்ல நான் உண்மையாவே இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை பாட்டில் ராதான்னு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மனுஷனா இருந்ததை விட இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, நான் ஒரு அடிக்ட் ரெக்கவர் ஆயிருக்கேன். உண்மையாவே நான் பெட்டராவே ஆயிருக்கேன். நான் நிறைய என்னை பத்தி திரும்ப இவங்க ஒவ்வொரு டைமும் இவங்களோட பேசும்போது ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுல இருக்க பெண்களை எப்படி பாக்குறேன், தன்னோட நண்பர்களை எப்படி பாக்குறோம், பொருளாதாரத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அவ்வளவு டீட்டெயிலா ஷேர் பண்ணுவாங்க. அது பர்சனல் இன்ட்ராக்ஷன்ல வேணா அடிக்ஷனு ரெக்கவரிங்கிறது வெறும் குடியை மட்டும் விடுறதுல மட்டும் கிடையாது. அவன் தன்னோட குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறான், தன்னை சுத்தி இருக்கவங்களை எப்படி பாத்துக்கிறான், ஒரு பொருளாதாரம் பினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றான். ஆனா இவங்க நிறைய பேரு குடியை விட்டதுக்கு அப்புறம் வெறும் குடியை மட்டும் விடல, அந்த படத்துல எப்படி தன்னோட மனைவி இன்னொருத்தனோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத ஒரு சின்ன ஒரு விமர்சனம் இல்லாம திரும்ப அவளை ஏத்துக்கிற ஒரு மனமாற்றம் அடைஞ்சு மேம்பட்டு இருக்கானோ அதே மாதிரிதான் இங்க அவ்வளவு பேரை நான் பார்த்தேன். சோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய லேர்னிங்கா இருந்தது இந்த கதையில. இந்த கதை ஒர்க் பண்றது மூலயமா இவ்வளவு பேரை சந்திச்சது, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அப்படிங்கிறது. நான் ஆக்சுவலா பல புத்தகங்கள் பல நாவல்கள் படிச்சு கத்துக்கிறது தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தாண்டி இவங்களோட உரையாடினது, இவங்களோட பேசுனது, இவங்க எல்லாரும் இவங்கன்னு சொல்றது எல்லாரையுமே சொல்றேன். நான் அவ்வளோ ஒரு நன்றியோடவும் மகிழ்ச்சியோடவும் அன்போடவும் இங்க எல்லாரையுமே பாக்குறேன்.